குடும்பம்னா குறை இருக்கும் தான், ஆனா நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். வாரிசு துணிவு இந்த ரெண்டு படமுமே வந்து பயங்கர எதிர்பார்ப்புங்க. அதாவது ஒரு பக்கம் வாரிசு வந்து விஜய் ரசிகர்கள் பயங்கரமாக இந்த படம் தான் வந்து பெரிய வெற்றி அடைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து துணிவு வந்து பயங்கரமாக இந்த படம் தான் வந்து இந்த படத்தில் ஏதோ ஒன்று பயங்கர சர்ப்ரைஸ் ஒன்று இருக்க போகுது, எச் வினோத் வந்து இந்த படத்தில் கலக்கி இருக்க போகிறாரு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இது ஒரு சீரியல்னு சொல்லிட்டு விஜய் ஹேட்டர்ஸை வந்து நிறைய பேர் இந்த படத்தை பற்றி கல்வி ஊற்றுறதா இருக்கட்டும், இதை வந்து பீஸ்ட் 2 மணி ஹீஸ்ட்டை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ஹேட்டர்ஸ் இந்த படத்தை பார்த்து கலாய்க்கிறதா இருக்கட்டும். ஸோ இப்படி தொடர்ந்து ஒரு பெரிய கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து இதுக்கான இந்த படம் வெற்றி அடையுமா, அந்த படம் வெற்றி அடையுமா, இந்த படம் தோல்வி அடையுமா, இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் எடுக்கும் அப்படிங்கிற டாக்கு தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு படங்களோட அட்வான்ஸ் புக்கிங் ரிப்போர்ட் எவ்வளோ புக்கிங் வந்து ஆயிருக்கு, ரெண்டு படங்களுக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ ஆயிருக்கு, யூஎஸ்ஏல எவ்வளோ ஆயிருக்கு, வேர்ல்டு வைடு எவ்வளோ ஆயிருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளோ ஆயிருக்கு, சென்னையில் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 1 மணிக்கு இந்த ரெண்டு படமே ஷோ போட போகிறாங்க. இதனால் என்னெல்லாம் சிக்கல் வரப்போகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தல அஜித், தளபதி விஜய் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே அது பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும். அதில் 2 பேர் படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கொண்டாட்டம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வீரம் ஜில்லா அப்படின்னு இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்களுக்கு இருந்த அந்த பிஸ்னஸ், இந்த 200 கோடி 300 கோடி வியாபாரம் அப்போ இருந்துதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து இந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக மீம் போட்டு கலாய்ச்சிக்கிற அளவுக்கு அந்த டைமில் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த கிளாஷ் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணியிருக்குங்க. ஸோ இன்றைக்கி டாப்பிக்கே நீங்கள் எங்கே போனாலுமே, நீங்கள் ஃபேஸ்புக் போங்க, ட்விட்டர் போங்க, இன்ஸ்டா போங்க, யூடியூப் போங்க, எங்கே போனாலுமே இந்த வாரிசு துணிவு தான். நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம நியூஸில் பார்ப்போம், எல்லாமே இது பண்ணுவோம். ஆனால் நம்ம ஒன்றும் டைட்டிலில் ஒன்றும் நாங்கள் நாட்டு நடப்பை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் வாரிசு துணிவை பற்றி பேசலையே. ஸோ வாரிசு துணிவுன்னு டைட்டிலில் போட்டிருக்கோம், அதுக்குள்ளே வந்துக்கிட்டு நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, உங்களுக்கு வாரிசு துணிவு தான் பெரிய பிரச்சனையானா எதுக்குடா உள்ளே வந்து கிளிக் பண்ண அப்படின்னு அவங்கள பார்த்து நம்ம கேள்வி கேட்கணும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஆட்களில் விட்டுருங்க. ஸோ நாட்டில் நிறைய பிரச்சனை நடக்குது, அதையும் நம்ம பேசுவோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இது இன்றைக்கி இந்த வாரிசு துணிவு அப்படிங்கிறது 2 பேர் தனித்தனியாக வந்திருந்தால் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டை, மிகப்பெரிய வியாபாரத்தை பிடிச்சிருக்க முடியும், மிகப்பெரிய வியாபாரத்தை எடுத்திருக்க முடியும். அதாவது இதுக்கு முன்னாடி பெரிய கலெக்ட் பண்ண விக்ரம் படத்தோட கலெக்ஷனையோ இல்லை பொன்னியின் செல்வன் கலெக்ஷனையோ பிரேக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பாசிபிள் இருந்திருக்கும். ஓரளவுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகிடுச்சு துணிவோ இல்லை வாரிசோ தனியாக வந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பாசிபிள் இருந்திருக்கும். இப்போ 2 படமும் ஒன்றா வர்றதுனால அந்த பாசிபிள் அப்படிங்கிறது இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ அதையும் தாண்டி எல்லா ஷோவுமே வந்து ஃபுல்லாக ஓடி ஒரு 50 நாளைக்கு மேலே ஓடினா மட்டும்தான் இந்த 2 படங்களில் ஏதாவது ஒரு படம் வந்து இந்த விக்ரம் கலெக்ஷனையோ இல்லை பொன்னியின் செல்வன் கலெக்ஷனையோ பிரேக் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கலாம். ஸோ இவங்க 2 பேரும் வந்து இப்போ ஒன்றா வர்றதுனால என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்தில் நம்ம பேசுவோம். ஸோ இப்போ இந்த அட்வான்ஸ் புக்கிங் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ துணிவு படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா சென்னை செங்கல்பட்டில் வந்து 3.25 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 1,75,000 டிக்கெட் வந்து விற்றுருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக எல்லாம் சேர்த்து சேலம், திருச்சி எல்லாம் சேர்த்து 8,75,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வரையும் அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டும் 4.5 லட்சம் கிட்ட இந்த டிக்கெட் வந்து சேல் ஆகிருக்கு. கர்நாடகாவில் 78,000 டிக்கெட் வந்து சேல் ஆகிருக்கு. 1,25,00,000 இது வந்து வருது காசா. ஸோ அதுக்கு அடுத்ததாக கேரளாவில் 32,000 டிக்கெட் வந்து விற்றுருக்கு, 45 லட்சம். இந்தியா முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா 5,85,000 டிக்கெட் விற்றுருக்கு, 12,20 லட்சம். ஸோ ஸ்ரீலங்காவில் 65 லட்சம். யூஎஸ்ஏல பார்த்தீங்க அப்படின்னா $115K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 95 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 18,50,00,000.
ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சென்னை செங்கல்பட்டு 1,80,000 டிக்கெட் வந்து விற்றுருக்கு. ஸோ 3,35,00,000 சென்னையை பொறுத்தவரையும் வாரிசு கொஞ்சம் லீடிங்கில் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 4,25,000 டிக்கெட் வந்து விற்றுருக்கு, 8,50,00,000. ஸோ தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்க அப்படின்னா துணிவு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா துணிவு தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஹையஸ்ட்டு அட்வான்ஸ் புக்கிங்கில் வந்து எடுத்திருக்கு. கர்நாடகாவில் 1,02,000 டிக்கெட் வந்து விற்றுருக்கு, இது வந்து 2,35,00,000. கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா 82,000 டிக்கெட் வந்து விற்றுருக்கு, 1,32,00,000. ஸோ இந்தியா முழுக்க 7,62,500 டிக்கெட் வந்து விற்றுருக்கு, 14,60,00,000 இது வருது. ஸோ ஸ்ரீலங்காவில் 1,30,00,000, யூஎஸ்ஏல $96,000. அதாவது யூஎஸ்ஏல இப்போ இது வரையுமே வந்து துணிவு தான் லீடிங்கில் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வாரிசு, அந்த வாரிசுடு அப்படிங்கிற அந்த தெலுங்கு படம் இருக்குல்ல, அது வந்து 14ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அங்கே யூஎஸ்ஏல மோஸ்ட்லி வந்து தெலுங்கு பார்க்கக்கூடிய ஆட்கள் நிறைய இருப்பாங்க. இப்போ இந்த வீரசிம்மா ரெட்டி இந்த படம்லாம் வருதுல்ல, இந்த படங்களுக்கு அதிகமாக வந்து அங்கே யூஎஸ்ஏல எப்போவுமே வழக்கமாக வியாபாரம் ஆகும். ஸோ ஒருவேளை வாரிசுடும் வந்து இருந்ததுன்னா வாரிசுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 14,60,00,000 இந்தியா முழுக்க வந்திருக்கு. யூஎஸ்ஏல பார்த்தீங்க அப்படின்னா $96,000, இது வந்து 80,00,000 கிட்ட வருது. ஸோ இந்த படம் வந்து டோட்டலாக வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 20,55,00,000. ஸோ ரெண்டு படத்துக்குமே பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ அப்படி பார்த்தா இந்த ரெண்டு படமுமே ஓப்பனிங் அப்படிங்கிறது ஈக்குவலாக இந்த 30 to 35 கோடி தான் எடுக்கும் வேர்ல்டு வைடு. ஸோ அதையும் தாண்டா ஒரு 40 கோடி எடுக்கும். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 20 கோடி வரையும் ரெண்டு படங்களுமே வியாபாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டு படத்துக்குமே ரொம்ப ஈக்குவலான ஸ்க்ரீன்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ சில பெரிய ஸ்க்ரீனு, பெரிய தேட்டர்கள் மட்டும் அங்கங்கே துணிவுக்கு போன மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு கிளியராக தெரில. ஸோ சில நியூஸில் பார்த்ததுனால சொல்கிறேன். ஆனால் ஸ்க்ரீனு 480 ஸ்க்ரீன் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதுபடி பார்த்தா ரெண்டு படமுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இந்த டிக்கெட்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டு படத்துக்குமே 191 அந்த ரேட்டில் தான் வருது டிக்கெட்டு. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் வருது. ஒரு படத்துக்கு வந்து டிக்கெட் வேலை அதிகமாக வச்சு, ஒரு படத்துக்கு டிக்கெட் வேலை கம்மியாக வச்சு, கலெக்ஷன்லாம் கம்மியாலாம் வரல. ஸோ ரெண்டுமே பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக போய்கிட்டு இருக்குது. ஸோ ரெண்டு படமுமே எப்படி வந்து வெற்றி அடைய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் கேரளா, கர்நாடகாவை பொறுத்தவரையும் அங்கே விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வியாபாரம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இப்போதைக்கு லீடிங்கில் இருக்கிறது அஜித் அவர்களோட துணிவு தான். ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். முதல் நாள் இந்த ரெண்டு படங்களும் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இந்த ரெண்டு படத்தோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ரெண்டு படமுமே எந்த படம் வந்து வசூல் ரீதியாக வெற்றி அடைய போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ வாரிசு படம், துணிவு படம் ரெண்டுமே வந்து இந்த 1 மணிக்கு ஷோ போடுறாங்க. அதுலேயும் நிறையா தேட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விலைலாம் ரொம்ப அதிகமாக, எக்கச்சக்கமாக, சில தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா 4,000 ரூபாய்க்கெலாம் டிக்கெட் விற்கிறதா சொல்லி போட்டுட்ருக்காங்க. அதுலேயும் டிக்கெட் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி டிக்கெட்டெல்லாம் கொடுத்து காசை வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அது ஃபேக் டிக்கெட்டுன்னு தெரிஞ்சு ஏமாந்த கூட்டம்லாம் இருக்குது இதுக்கு நடுவில். ஸோ இந்த 1 மணி ஷோ போடுறதுனால இங்கே என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போகுது, இந்த 1 மணி ஷோ போடுறதுனால என்னெல்லாம் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு வந்து வழக்கமாகவே வந்து எந்த ஒரு நடிகர்களையும் இவர் பிடிக்காத அவர் பிடிக்காதெல்லாம் கிடையாது. எனக்கு விஜய் அவர்களையும் ரொம்ப பிடிக்கும், அஜித் அவர்களையும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெண்டு படமுமே வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் ரெண்டு படமே வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ ரெண்டு படமுமே ஈக்குவலாக வந்து பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுல. ஆனால் அதை தாண்டி இந்த 1 மணி ஷோ போடுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிக்கெட் விலை அதிகம். நான் சொல்கிறது எல்லா தேட்டரையும் சொல்லலை, மோஸ்ட்லி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு பிளாக்கில் கொடுக்குறது. இப்போ கூட இன்றைக்கி கூட 4,000 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்குன்னா வாங்குறேன்னு சொல்கிறதுக்கு என்னோட வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒரு நம்பர்லேயே ஆட்கள்லாம் நிறையா பேர் இருக்காங்க. என்னோட வாட்ஸ்அப்பில் இருக்கிற குரூப்லேயே சில பேர் வந்து, ஆனால் உங்களுக்கு தெரியாதா எங்கேயா டிக்கெட் வாங்கி கொடுக்கணும், நான் 4,000 ரூபா 5,000 ரூபா கூட தரேண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த 1 மணி ஷோ பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு கௌரவ இதுவாக போச்சு. ஸோ இதை பார்க்கல, 1 மணி ஷோ நான் பார்க்கல, 4 மணி ஷோ நான் பார்க்கல அப்படின்னா ஒரு விஜய் ரசிகராவோ அஜித் ரசிகராவோ அது கௌரவ குறைச்சலான்னு நினைக்கிறாங்க.
ஸோ அதை தாண்டி இவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இதில் இப்போ ஒரு 10 பசங்க இருக்காங்கன்னு வைங்களேன், அதில் 7 பசங்க வீட்டில் வந்து 4000 3000 இல்லை 1000 இருக்கட்டுமே, 1000 கொடுக்கறதுக்கு நேரிடும். மீதி 3 பேர் வீட்டில் அந்த 1000ங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அந்த 1000ங்கிறதுக்காக வீட்டில் அவங்க வேறு எதுக்காவது வச்சுருக்க காசை கூட இந்த பசங்க திருடிட்டு வர்றதுக்கு நேரிடும். இல்லைன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வீட்டில் சண்டை போட்டு நான் சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டில் சண்டை போட்டு காசு வாங்குறதுக்கு நேரிடும். அதுக்கு அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கடன் வாங்குறதுக்கு நேரிடும். ஏதாவது ஆன்லைனில் லோன் ஆப்பில் காசு வாங்குறதுக்கு நேரிடும். ஸோ அதனால அவங்க பின்விளைவுகள் நிறையா சந்திக்க வேண்டியது இந்த ஆன்லைன் லோன் ஆப்னால. ஏன்னா ஒரு 1000 டிக்கெட்டுக்காக இவ்வளோ நடக்குமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்குங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குறவங்க எத்தனை பேருக்கு அந்த 1000ங்கிறது 4 நாள் சம்பளமா, 5 நாள் சம்பளமா, 3 நாள் சம்பளமாங்கிறது இந்த 1000 கொண்டு போய் அந்த தேட்டரில் போய் கொடுக்கக்கூடிய, அதாவது அந்த டிக்கெட்டோட காஸ்ட் அப்படிங்கிறது 170 180 190 இருக்கும் பட்சத்துக்கு அது 1000 கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு இல்லீகலான செயல் தான். ஸோ அது தேவையில்லை அப்படிங்கிறது தான். ஸோ அதையும் தாண்டி நீங்கள் வந்து அந்த படத்தை வந்து ரொம்ப, ஏன்னா வந்து அவரோட ரசிகர் அந்த படத்தை போய் நான் அப்படி போய் பார்த்தாகணும் அப்படிங்கும்போது அதில் இன்னும் சில பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 மணி அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரியே ஒரு 2 மணி ஷோக்கு கபாலிக்கு போட்டிருக்காங்க. ஆனால் அதில் ஒன்று புரிஞ்சுக்கணும், அதில் கபாலி மட்டும்தான் அந்த டைமில் வந்தது. இப்போ 2 படங்கள் வருது, 2மே எதிரும் புதிருமான ரசிகர்கள். இவங்களுக்கு ஒன்றுனா அவங்க, அதாவது இப்போ உதாரணத்துக்கு வெற்றி தேட்டர் அப்படின்னு சென்னையில் ஒன்று இருக்குது. இப்போ வெற்றி தேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஸ்க்ரீனு, அதே தேட்டரில் ராகேஷுங்கிறது சின்ன ஸ்க்ரீனு. நான் கேட்குறேன், இப்போ ஏதோ ஒரு படத்தை அந்த பெரிய ஸ்க்ரீனில் போட்டுட்டு இன்னொரு படத்தை அந்த சின்ன ஸ்க்ரீனில் போட்டால் அங்கேயே அந்த தேட்டர் ஓனர்ஸ்க்கோ இல்லை அந்த ரசிகர்களுக்கே எவ்வளோ பிரச்சனை நடக்கும், எவ்வளோ ஒரு சங்கடம் ஏற்படும். ஸோ அப்படிப்பட்ட நிறையா விஷயங்களை இன்றைக்கி நைட்டு, அதாவது அந்த 11ஆம் தேதி 1 மணிக்கு இந்த 4 மணிக்கெல்லாம் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுல பெரிய இதெல்லாம் கிடையாது, சந்தேகம்லாம் கிடையாது. கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள். இப்போ நான் கூட உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். விஜய் மக்கள் இயக்கம் அந்த இதில் இருக்கக்கூடியவர், அந்த விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடிய அதில் ஏதோ ஒரு தலைவர் போல் அவரோட காரை அடித்து உடச்சிட்டாங்களாம், டிக்கெட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. யார்? விஜய் ரசிகர்களே. ஸோ அந்த மாதிரி நான் எல்லாரையும் தப்பு சொல்லலை, இப்போவும் சொல்கிறேன். நான் பரவாயில்ல, இந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து தள்ளி வச்சுக்கிட்டு எனக்கு நான் வந்து ஒரு 140 150 டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். அது ஒரு 2 நாள் கழிச்சா இருந்தாலும் சரி, அந்த டைமில் போகிறதுக்கும் ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த 1 மணி ஷோ, 4 மணி ஷோ, இந்த 8 மணி ஷோ, இந்த ஃபஸ்ட் ஷோவே நான் பார்த்தாகணும் அப்படிங்கிற இந்த கட்டாயத்துக்கு தள்ளப்படுறது இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் தான். என்ன அப்படின்னா, இப்போ 1 மணி ஷோனா அந்த படத்தோட இன்டர்வல் ஒரு 2:30 மணிக்கு விடுதுன்னு வைங்களேன், அங்கேயே போய் மைக்கை நீட்டி படம் எப்படி இருக்குது, படத்தை அப்படியே அந்த நிமிஷமே காலி பண்ணி உடனே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அந்த படத்தோட இந்த சீனு ட்விஸ்ட்டு, இந்த இடத்துல எஸ்ஜே சூர்யா விட்டார், இந்த இடத்துல சமுத்திரக்கனி இப்படி பண்ணுவார், இந்த இடத்துல தலை அஜித் ஒரு 2 கண்ணை எடுத்து சுடுவார் பாருங்க, எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படிங்கும்போது என்னடா இது, எடுத்தவொடனே படம் என்னடா காலைல 4 மணிக்கு நான் புக் பண்ணியிருக்கேன், 1:30 மணிக்கு எனக்கு படத்தை சொல்லிட்டீங்க, அப்புறம் நான் எப்படா போய் படத்தை ரசிப்பேன் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இந்த படங்களை பற்றி ரிவீல் பண்ணுறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. ஸோ அதுக்காகவே இவங்க இந்த ரிவீல் பண்ணுறதெல்லாம் பயந்து, அதுக்காகவே இவங்களுக்கிட்ட தப்பிக்கிறதுக்காகவே நான் வந்து நிறையா செலவு பண்ணி முன்கூட்டியே இந்த படத்தை பார்க்கணுன்னு விரும்புகிறேன். நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துடுறாங்க இந்த ரசிகர்கள். அது ரசிகர்கள் எனக்கே சில சமயம், இப்போ உதாரணத்துக்கு நான் விக்ரம் படம் ஒரு 8:30 மணிக்கு வந்து புக் பண்ணுறேன். அந்த படத்தை நான் 8:30 மணிக்கு, அதாவது நைட்டு, நான் சொல்கிறது நைட்டு 8:30 மணிக்கு புக் பண்ணுறேன், முதல் நாள் தான். ஆனால் காலையிலேருந்து நான் ஃபோனையோ டிவியோ லேப்டாப்பையோ நியூஸையோ எதையுமே பார்க்கக்கூடாது, ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எதுக்குமே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, என் வாட்ஸ்அப் பக்கம் போனால் நான் ரோலெக்ஸ் வர சீனை கேமராவில் எடுத்து போட்டுடுறானுங்க. எந்த சீனில் வராரு, எப்படி வந்து கமல் வந்து விஜய் சேதுபதியை கொண்டாரு, ஒரு வேலைக்கார அம்மா இருக்கும், அவங்க தான் வந்து டீனா ஏஜென்ட், எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அப்புறம் நான் போய் தேட்டரில் உட்காந்து என்னத்தை ரசிப்பேன் அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க என்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த ரசிகர்கள் வந்து சந்திக்க விரும்பலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் முன்கூட்டியே இந்த படத்தை போய் பார்த்துடணும். தேட்டர் வாசலில் முதல்ல இந்த மைக்கை நீட்டிக்கிட்டு வரவங்களை முதல்ல அடித்து தரத்துனாலே இங்கே நிறையா படங்கள் வந்து காலியாகாமல் இருக்கும்.
நிறையா படங்கள் வந்து இன்றைக்கி அதாவது ஒரு நல்ல படமாக இல்லையாங்கிறத யார் முடிவு பண்ணணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. இப்போ எனக்கு வந்து ஒரு 2ஆம் உலகம் அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது. அந்த படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அந்த படம் பிடிக்காது. ஒருவேளை அந்த சமயத்தில் இதே மாதிரி ஒரு 4 மணிக்கோ இல்லை 8 மணிக்கோ மைக்கை போய் நீட்டிக்கிட்டு அந்த படத்தை வந்து நல்லா இல்லை, இதெல்லாம் ஒரு குப்பை படங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த படத்தை நான் இதுவரையுமே பார்க்க முடியாமல் ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஆனால் எனக்கு அந்த படம் பர்சனலாக ஒரு ஃபேவரட் மூவி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இந்த காலையில் 5 மணிக்குள்ளே மைக்கை எடுத்துகிட்டு போயிட்டு, அதுவும் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே சில பேர் ஃபஸ்ட் ஹாஃபில் ரிவ்யூ பண்ணி போடுறாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்கடா. அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து அந்த சன் டிவி டாப் 10 மூவி சுரேஷ்குமார் அவர் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு ப்ரெஸ்கிட்ட. ஸோ இதை நம்ம முன்கூட்டியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த ரிவ்யூ பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி சன் டிவியில் விமர்சனம் அப்படிங்கிறது எப்போ வரும்னா புதன்கிழமை வரும். எப்போ வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு அடுத்த புதன்கிழமை விமர்சனம் வரும். டாப் 10 மூவிஸில் கூட அந்த டாப் 10 மூவிஸில் இந்த வாரம் வந்த படத்தை வந்து புது வரவுன்னு சொல்லி அடுத்த வாரம் இந்த படத்தோட விமர்சனத்தை பார்ப்போம். ஏன்னா இவங்க சொல்கிற ஏதோ ஒரு விமர்சனத்தினால அந்த படத்தை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த ரசிகர்கள் வந்து இவங்க வந்து எந்த விதத்துலையும் குழப்பிடக்கூடாது. ஸோ அந்த படத்தை பார்த்து ஒரு வாரம் கழித்து அவங்க ரிவ்யூன்னு கொடுப்பாங்க, விமர்சனம்னு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம 90s அப்படிப்பட்ட ஒரு எத்திக்ஸான ஒரு விமர்சன காலத்தில் தான் நம்ம வாழ்ந்தோம். இப்போ அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ஒரு படம் தோக்குது ஜெயிக்குதுங்கிறத காலையில் 5 மணி ஷோ அந்த மைக்கை நீட்டிட்டு போகிறவன் தான் முடிவு பண்ணுறான் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அதே மாதிரியே இந்த தேட்டர் வாசலில் நீங்கள் 1 மணி ஷோ 4 மணி ஷோலாம் போகிறீங்க, விஜய் அஜித் ரசிகர்கள் இல்லை வேறு யாராக வேணா இருங்க, தயவு செஞ்சு உங்களோட நடிகரோட படம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தரோட படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு நடிகரை பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்னொருத்தர் நடிகரை கேவலப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அதை போய் தியேட்டர் வாசலில் பண்ணிட போகிறீங்க, பெரிய கலவரமே வெடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது, தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் இதே மாதிரி ஒரு சினிமா டிஸ்கஷனில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.